ஆனால் அவங்களுக்கு ஏன் நீங்கள் மருந்து போடுறீங்க? எவ்வளோ நாளைக்கு மருந்து போடுவீங்க? சமூகம் எவ்வளோ நாளைக்கு சீக்காளியாக இருக்குதோ அவ்வளோ நாளைக்கு மருந்து போட தான் வேணும். அப்போ சிக்கல் இதற்கு காரணமான ஜாதிய சமூக அமைப்பை நீங்கள் சரி செய்யணும். அதைத்தான் ஒழிக்கணும், இடஒதுக்கீட்டு அல்ல. நான் ஒருத்தன் பாப்பானா பிறந்துட்டான், ஒருத்தன் பறையனா பிறந்துட்டான், ஒருத்தன் செட்டியாராக பிறந்துட்டான், மோலியாராக பிறந்துட்டான், அவன் வேற அந்த ஜாதி அவனுக்கு பிடிக்கலையா, வேற ஜாதிக்கு போய்க்கிறான் அப்படின்னு ஒரு ஏற்பாடை பண்ணுங்க. இப்போ ஜாதி அதுதான் ஜாதியை ஒழிக்கும். நீங்கள் அதை ரொம்ப ரிஜிட் சிஸ்டமாக வச்சுக்கிட்டு, ரொம்ப ஜனநாயகமற்ற தன்மையில் வச்சுக்கிட்டு, அதுதான் ஒரு பாசிச அமைப்பு. அப்போ நான் என்னை ஒரு கிறிஸ்தவனாகவோ ஒரு இஸ்லாமியனாகவோ நான் என்னை அடையாளப்படுத்தி கொண்டால், ஒரு சீக்கியனாகவோ என்னை அடையாளப்படுத்தி கொண்டால், ஒரு பௌத்தனாகவோ என்னை அடையாளப்படுத்தி கொண்டால், என்னை யாராவது ஜாதியை கேட்க மாட்டானே. என் பேர் மைக்கேல் அப்படின்னா அவன் என்ன பண்ண போகிறான்? உங்கள் ஜாதின்னா கேட்க போகிறதில்ல. ஆனால் தமிழ் செல்வன் நீங்கள் சொன்னால் கூட ஓகே சார், நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க, ஒரு 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 ஷேக் அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சிடுச்சு அவங்க என்கொயரி. இந்துன்றது எப்போ வந்தது? ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால். வேத காலத்தில் இந்துன்ற வார்த்தையே கிடையாது. அந்நியர்கள் வைத்த பெயர் இந்துன்றது. அது எதுக்கு நீங்கள் அதை எப்படி உங்களோட அடையாளமாக மாறும்? ஊரும் சரியும் மொழி அடிப்படையில் பிரியலையே, ஜாதி அடிப்படையில் தானே பிரிஞ்சிருக்கு. அப்போ அதை சீர் செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் உங்கள் மொழியை அறிவியல் மொழி ஆக்குங்க, சமத்துவ மொழி ஆக்குங்கன்னு தான் சொல்கிறோம். அதுதான் பெரியாரும் சொன்னார். வணக்கம். இன்று நம்மோடு தலித் நியூஸ் இதழின் ஆசிரியர் செயல்பாட்டாளர் திரு புனித பாண்டியன் அவர்கள் வந்திருக்காரு. சமூகத்தில் நிறைய கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில்களை அவர்கிட்ட நம்ம கேட்டு பெறுவோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சமூகத்தில் நிறைய கேள்விகள் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. இதில் என்ன மாதிரியான கேள்விகள் வருதுன்னா, இந்த ரிசர்வேஷன் எப்போ ஒழியும் அப்படின்ற கேள்வி மக்களுக்கு பெரிய கேள்வியா இருக்கு. நீங்க இத்தனை வருஷம் ரிசர்வேஷன்ல எல்லாரும் பலன் அடைஞ்சிட்டாங்க, இன்னும் நீங்க ரிசர்வேஷன் வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த ரிசர்வேஷனுக்கு ஏதாவது கால நிர்ணயம்னு ஏதாவது இருக்கா? இது எப்போ முடியும்? இல்லை, அது இடஒதுக்கீட்டை ஒழிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடஒதுக்கீடு ஏன் வந்தது? ஜாதின்னு ஒன்று இருக்கிறதுனால தானே இடஒதுக்கீடு வந்தது. ஆனால் ஜாதியை ஒழிக்க இவங்க தயாரா இல்லை. ஆனால் இடஒதுக்கீடை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2000 வருஷத்துக்கு மேலே ஜாதி இந்த நாட்டில் இருக்கு. அதை பற்றி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த ஜாதிய சமூக அமைப்பால் பெரும்பான்மை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிவாரணமாக அவர்களுக்கு கல்வியில், வேலைவாய்ப்பில், அரசியல் தளங்களில் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும், ஒரு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு 100 ஆண்டு காலம்தான் இடஒதுக்கீடு. இப்போ நீங்கள் 2000 3000 ஆண்டு ஜாதியை அதனுடைய விளைவான இடஒதுக்கீடு, அதுக்காகத்தான் இடஒதுக்கீடு ஒரு நிவாரணமாக வழங்கப்படுது. ஜாதி அப்படியே இருக்கு. 2026லையும் அது அதனோட முழு பரிமாணத்தோடு அது செயல்படுது. சமூக தளத்தில், பொருளாதார தளத்தில், அரசியல் தளத்தில், பண்பாட்டு தளத்தில், இது எல்லா இடத்துலையும் ஜாதி நீக்கமற நிறைந்து. அது ஒரு தேசிய பிரச்சனையாக, இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய சாபக்கேடாக பார்க்க தவறிவிட்டு, அதன் அடிப்படையில் பாதிக்கப்படக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மத சிறுபான்மையினர், இவங்க எல்லாரும் சேர்ந்தா ஒரு 90% வராங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த இழப்பீட்டை மட்டும் இந்த சமூகம் ஏன் குறைக்காது? அதுதான் இங்கே ஒரு பெரிய முரண்பாடு அப்படின்னு சொல்றேன். பிரச்சனையில் பாதிக்கப்படுறான்றதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவனுக்கு அதனால் கல்வி மறுக்கப்பட்டிருக்கு, வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு, அரசு நிர்வாகத்தில் அவனோட பிரதிநிதித்துவம் சுத்தமாக இல்லை, வேற சமூகத்தினுடைய எல்லா தளங்கள்லையும் இந்த சிக்கல் இருக்குது. ஆனால் அதை பற்றி இந்த சமூகம் காது கொடுத்து கேட்க, அதை பற்றி விவாதிக்க தயாராக இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஏன் நீங்கள் மருந்து போடுறீங்க? எவ்வளோ நாளைக்கு மருந்து போடுவீங்க? சமூகம் எவ்வளோ நாளைக்கு சீக்காளியாக இருக்குதோ அவ்வளோ நாளைக்கு மருந்து போட தான் வேணும். அப்போ சிக்கல்
இதற்கு காரணமான ஜாதிய சமூக அமைப்பை நீங்கள் சரி செய்யணும். அதைத்தான் ஒழிக்கணும், இடஒதுக்கீட்டு அல்ல. அப்போ அது எவ்வளோ காலம் ஆகணும்? எவ்வளோ காலம் நீங்கள் ஜாதியை காப்பாற்றிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ காலமாக அது பாதிப்பு வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்து தான் ஆகணும். அப்புறம் இடஒதுக்கீடு எல்லா இடத்துலையும் அப்படிலாம் இல்லை. ஒட்டுமொத்த அரசு வேலை வாய்ப்பு என்பதே இந்தியாவில் அரசு வேலை வாய்ப்புன்றது ஒரு 2-3% தான். அது இன்னைக்கு நிறைய தனியார் மயமாயிடுச்சு. தனியார் மயத்துக்கு இன்னும் இடஒதுக்கீடு அப்ளை ஆகாது. அதுக்கு இன்னும் சட்டங்கள் போடப்படலை. அது ஒரு 40 ஆண்டு கோரிக்கையாக இருக்கு. ஆனாலும் அரசும் கட்சிகளோ அதற்கு இன்னும் செவிசாய்க்க தயாராக இல்லை. அப்போ பெரும்பான்மை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு என்று சொல்லக்கூடிய இந்த பிரதிநிதித்துவ கோட்பாட்டை பெரும்பான்மை மக்களே எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்க தாங்களாக அதை எதிர்க்கல. திட்டமிட்டு ஆளும் வகுப்பினர் இதை இந்த கருத்தை தொடர்ந்து ஊடகங்களில் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ணோம்? நம்ம குழந்தைகளுக்கு இடஒதுக்கீட்டு பயனாளிகளுக்கு அவங்க பெற்றோர் அவங்க ஒரு கல்வி முறையை உருவாக்கணும். நாம் தான் அவங்கள எஜுகேட் பண்ணணும். எஜுகேட் பண்ணாதன் விளைவு இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தாக்கம் ஒரு இடஒதுக்கீட்டு பயனாளியின் குழந்தைக்கே இருக்குது இந்த கருத்து. அப்போ நம்ம அதை சரி செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இடஒதுக்கீடு எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா ஜாதி எவ்வளோ நாளைக்கு இருக்குதோ அவ்வளோ நாளைக்கு இடஒதுக்கீடு. இப்போ இந்த ஜாதி ஒழிப்பு அப்படின்ற விஷயத்தில் என்னென்ன ஒரு விஷயம் பேசப்படுதுன்னா, காதல் திருமணங்கள் நிறைய நடக்குது. அதாவது சாதி மறுப்பு காதல் திருமணங்கள் நிறைய நடக்குது. இப்போ அந்த திருமணங்களில் அது திருமணத்தோட அந்த சாதி மறுப்பு முடிஞ்சு போயிடுது. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு பெரும்பான்மையாக அப்பாவோட சாதி தான் போகுது, இல்லைன்னா அம்மாவோட சாதியை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இங்கே சாதி ஒழிப்புல இங்கே காதல் திருமணங்கள் பங்கெடுக்குதா, இல்லை அது எப்படி பார்க்கலாம்? அதாவது ஜாதிய இறுக்கம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஜாதி மறுப்பு திருமணங்களை ஏன் வலியுறுத்துகிறோம் அப்படின்னா அது ஒரு சின்ன இறுக்கத்தை குலைக்கும் என்பது தான். அது மட்டுமே தன்னளவில் ஜாதியை ஒழிச்சது. இடஒதுக்கீடு ஒரு சின்ன முன்னுரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். அதுவே ஜாதியை ஒழிச்சிருமானா அது ஜாதியை ஒழிக்காது. அதே போல தான் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய கலப்பு திருமணம் அல்லது சாதி மறுப்பு திருமணங்கள் போன்றவைகள். இந்த சமூகம் ஒரு சமூகமாக இல்லை. ஏன்னா ஜாதி சமூகத்திற்கு எதிரானது. காஸ்ட் இஸ் ஆன்டி நேஷனல் அம்பேத்கர் சொல்றது. தேசத்துக்கும் எதிரானது, சமூகத்திற்கும் எதிரானது, எல்லாத்துக்குமே அது எதிரானது, மனித நேயத்துக்கும் எதிரானது. அப்படி இருக்கிற ஒரு ஜாதியை நீங்கள் வெறும் சாதி மறுப்பு திருமணங்கள்னால அதை சீர்குலைச்சிட முடியும், ஒழிச்சிட முடியும் அப்படின்னா அந்த பார்வையில் தான் சில கோளாறுகள் இருக்குது. சாதி மறுப்பு திருமணங்கள் கண்டிப்பாக வேணும், ஆனால் அது மட்டுமே சாதியை ஒழிச்சது. அது இப்போ நீங்கள் அண்மை காலமாக ஒரு 100 ஆண்டுகளாக சாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெறுதுன்னா அதில் எவ்வளோ சிக்கல்கள் வருது. சரி, அது தன்னளவில் ஜாதியை ஒழிச்சிருக்கானா இல்லைன்றதை நம்மளே பார்க்குறோம். அதுதான் நீங்கள் கேட்குறீங்க, அப்பா ஜாதியை போட்டுக்கிறதா அம்மா ஜாதியை போட்டுக்கிறதா. அப்புறம் ஜாதி என்பது ஏதோ சான்றிதழ்களில் உயிர் வாழலை. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் இடஒதுக்கீடு ஸ்கூலுக்கு போனால் நீங்கள் குழந்தைகிட்ட முதல்ல ஜாதி தானே கேட்குறீங்க. ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பள்ளிக்கு போகிறாரு, இல்லை ஒரு பொது இடத்துக்கு வராரு, அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். பேருந்துலேயோ ரயில் பயணங்கள்லையோ அதற்கு ஒரு சான்றிதழ் வச்சுருப்பார். அந்த சான்றிதழில் அதை பள்ளியில் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் மாற்றுத்திறனாளினா அவருக்கு சில முன்னுரிமைகள் கொடுக்கணுன்றதுனால தானே கேட்குறாங்க. அப்போ அவர் தான் மாற்றுத்திறனாளின்னு ஒரு சான்றிதழ் வச்சிருக்கிறதுனால அவர் மாற்றுத்திறனாளி ஆனார். அவர் மாற்றுத்திறனாளியாக பிறந்திருப்பதால் அவருக்கு ஒரு சான்றிதழ் அளிக்கப்படுகிறது. இப்போ ஜாதி சான்றிதழும் அப்படிதான். அவர் இந்த ஜாதிய சமூகத்தால் தாழ்த்தப்பட்டவராகவோ பிற்படுத்தப்பட்டவராகவோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவராகவோ புறக்கணிக்கப்பட்டவராகவோ தீண்டத்தகாதவராகவோ இருப்பதால் அதற்கு சில முன்னுரிமைகள் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். சாதி ஏற்கனவே இந்த சமூகத்தில் இருக்கு, அதை மதம் அங்கீகரித்திருக்கு.
அதற்கு முன்னுரிமை கொடுக்கணுன்றதுக்காக தான் பள்ளிகளில் ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க. அது அவனை முன்னேற்றுவதற்கும் அவனுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கும். அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால ஜாதி உயிர் வாழ்றதுன்றது வந்து முதல்ல அபத்தம். அப்படின்னா மாற்றுத்திறனாளிக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்ததுனால ஒரு மாற்றுத்திறனாளின்னு சொன்னால் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குமோ அது மாதிரி தான் இது. அப்போ நம்ம சான்றிதழ்லாம் அப்பா பேரையோ அம்மா சாதியோ போட்டுக்கிறது வந்து அகைன் ஒரு முன்னுரிமைக்காக தான். அதனால் சாதி உயிர் வாழல. அப்போ நம்ம முக்கியமாக எழுப்ப வேண்டிய கேள்வி, ஜாதி எப்படி உயிர் வாழும்? அது சான்றிதழ்களில் உயிர் வாழும். ஜாதியை வந்து பிறப்பு தீர்மானிக்குது. உலகத்தில் எங்கேயுமே அப்படி நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அப்போ பிறப்பு தீர்மானிக்குது அப்படின்னா இந்துக்களை மட்டும் பிறப்பு தீர்மானிக்குது. இந்துக்களுக்கு மட்டும் அவங்க பிறக்கும் பொழுது என்ன ஜாதியாக பிறக்கிறாங்களோ அவங்க சாகும் முறை செத்த பிறகும் பல தலைமுறைகள் கடந்தும் அவர்கள் அதே ஜாதியாக அறியப்படுறாங்க. அதைத்தான் சரி செய்யும். வெறும் சாதி மறுப்பு திருமணங்கள் போதாது, வெறும் இடஒதுக்கீடு போதாது. ஒருத்தர் பிறக்கும் போதே அவன் இந்த ஜாதி தான் பிறக்கிறான்னு நீங்கள் ஒரு விதியை வச்சுருக்கீங்கள, அந்த விதியை நீங்கள் உடைக்காத வரைக்கும் நீங்கள் ஜாதியை ஒழிக்க முடியாது. இதெல்லாம் சின்ன சின்ன நெகிழ்வுத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு இப்போ எவ்வளோ 100 ஆண்டுகளாக இடஒதுக்கீடு இருக்குது, 100 ஆண்டுகளாக சாதி மறுப்பு திருமணம் நடந்திருக்கு. ஏதாவது சாதிக்குள்ள நெகிழ்வு வந்திருக்கா? 140 கோடி மக்களும் 140 ஜாதியில் 140 கோடி மக்களும் ஏதோ ஒரு ஜாதியில் அவங்க பிறந்ததின் காரணமாக பிறப்பு எப்படிங்க ஜாதியை தீர்மானிக்க முடியும்? அதை யாராவது கேள்வி கேட்டாங்களா? இவ்வளோ கேட்குறாங்கல்ல, இடஒதுக்கீடு எப்போ ஒழியும், ஜாதி மறுப்பு திருமணம் வந்தாலும் அங்கே ஜாதி உயிர் வாழுது. நான் என்ன கேட்குறேன், நீ பிறக்கும் போதே நீ ஒரு ஜாதிக்குள்ளே திணிக்கிற? என் தகுதியை வச்சாவது நீ திணிக்கலாம், எதையாவது சொல்லலாம், அதையாவது நம்ம பேசலாம், அதை பற்றி விவாதிக்கலாம். என் பிறப்பு எப்படி ஜாதி? நான் பிறப்பு என்பது ஒரு விபத்து, யார் எங்கே வேணாலும் பிறக்கலாம். அந்த அப்பா அம்மாவுக்கு என்ன ஜாதி இருக்கோ அந்த ஜாதியில் தான் அவன் பிறந்தான் அப்படின்னு நீங்கள் சார் 200 வருஷத்துக்கு முன்னாலே சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்காது. 300 வருஷத்துக்கு முன்னால் ஜாதி 3000 வருஷமும் உயிர் வாழுது. பேப்பர்லாம் இருக்குமான்னு கூட தெரியாது அந்த காலகட்டங்களில். ஜாதி எப்படி உயிர் வாழ்ந்துச்சு? எப்படி உயிர் வாழ்ந்துச்சு? அது ஒரு கற்பனை கோட்பாடு. எப்போவுமே அந்த மார்க்டுலி சொல்லியிருப்பார், இந்தியா எப்படி உயிர் வாழுதுன்னா அது கிசுகிசுல தான் உயிர் வாழுது. காசிப், இந்தியா லீவ்ஸ் பை காசிப் அப்படின்னு சொல்லி. ஜாதி என்பது ஒரு காசிப் தான். அவன் அந்த ஜாதி தெரியுமா, அவன் இந்த ஜாதி தெரியுமா, அவன் வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணி, இப்படி தான் சர்டிஃபிகேட்டில் உயிர் வாழல. சர்டிஃபிகேட்டில் வந்து நீ இந்த ஜாதியில் அவர் பிறந்திருக்கிறார் அதனால் அவருக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்கன்னு தான் சர்டிஃபிகேட்டில் இருக்கே ஒழிய பிறப்பு தான் ஜாதியை தீர்மானிக்குது. அப்போ அதை இன்றைக்கு 3000 வருஷமாக ஒருத்தன் கூட கேள்வி கேட்கலையே. எதையோ நீங்கள் அரசியலில் கேள்வி கேட்குறீங்க. என்னை எப்படிறா நீ என் பிறப்பின் அடிப்படையில் என் ஜாதியை தீர்மானிக்குது, நீ யார் அப்படின்னு யாருமே கேட்கல. ஏன் அப்படின்னா அந்த பிறப்பின் அடிப்படையிலான ஜாதிக்கு ஒரு இந்து மதம் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. இந்து வேதங்கள், இந்து ஆகமங்கள், மனுஸ்மிருதி, அது பிறப்பின் அடிப்படையில் தான் ஜாதி தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதை, அது ரொம்ப ஒரு அன்டெமோக்ராட்டிக் சிஸ்டம், ஜனநாயகமே இல்லாத ஒரு மதம், ஒரு கோட்பாடு. அது மதமே இல்லைன்ற ஆரம்பிக்கும். அந்த கருத்தியலை, இந்த ஜனநாயகமற்ற ஒரு கருத்தியலை நீங்கள் வேறு மதத்தை சார்ந்தவர், நீங்கள் சாகும் வரைக்கும் 10 தடவை கூட நீங்கள் வேறு இன்னொரு மதத்தை நீங்கள் தழுவணும் இல்லையா? நீங்கள் ஒரு அரசு வேலை வாய்ப்புக்கு போயிட்டீங்கனாலோ ஒரு நல்ல தனியார் கம்பெனிக்கு போய் நீங்கள் செல்வந்தர் ஆகலாம். அந்த பணம்லாம் தீர்ந்துருச்சு, நீங்கள் அதுக்கப்புறம் வயசாக உங்களுக்கு நிறைய பொருளாதார சிக்கல் வந்துருச்சுன்னா நீங்கள் ஏழையாகிடலாம். மீண்டும் நீங்கள் ஒரு தொழில் முதலீடு பண்ணி பணக்காரனாகலாம். அப்போ மதங்களை மாற்றிக்கொள்ளலாம். இது எல்லாத்துக்கும் வழி இருக்குல்ல. ஜாதியை மாற்றிக்கிறதுக்கு மட்டும் ஏன் வழி இல்லை? ஆணாக இருக்கிறவர் பெண்ணாக மாறலாம், பெண்ணாக இருக்கிறவர் ஆணாக மாறலாம். அதுக்கான அறுவை சிகிச்சையெல்லாம் வந்திருக்குல்ல. அதான் ஜாதியை மட்டும் மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்னா அது எங்கே இருக்குது? யாராவது கேட்டாங்களா? அதை நீங்கள் கேட்காத வரைக்கும் இந்த மாதிரி நான்சென்ஸை தான் எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அதை கேட்பதற்கு ஜாதியை
நான் இந்த ஜாதியில் பிறந்தா வேற ஜாதிக்கு மாற்றிக்க முடியும். அதுக்கு ஏதாவது ஒரு நீ அளவுகோல் வை. நான் ஒருத்தன் பாப்பானா பிறந்துட்டான், ஒருத்தன் பறையனா பிறந்துட்டான், ஒருத்தன் செட்டியாரா பிறந்துட்டான், முதலியாரா பிறந்துட்டான், அவன் வேற அந்த அந்த ஜாதி அவனுக்கு பிடிக்கலையா, வேற ஜாதிக்கு போய்க்கிறான் அப்படின்னு ஒரு ஏற்பாடை பண்ணுங்க. இப்போ ஜாதி அதுதான் ஜாதியை ஒழிக்கும். நீங்கள் அதை ரொம்ப ரிஜிட் சிஸ்டமாக வச்சுக்கிட்டு, ரொம்ப ஜனநாயகமற்ற தன்மையில் வச்சுக்கிட்டு, அதுதான் ஒரு பாசிச அமைப்பு. சாதிய சமூக அமைதிங்க. யாரோ தனிநபர்களை மோடியை ஃபாசிஸ்ட், பிஜேபி ஒரு ஃபாசிஸ்ட் கட்சின்னு சொல்கிறீங்கல்ல, அது எல்லாத்தையும் விட 3000 வருஷமா அது அம்பேத்கர் சொல்கிற மாதிரி அதற்கு அந்த மாடி வீட்டுக்கு படிகளும் கிடையாது, ஜன்னல்களும் கிடையாது. நீங்கள் பிறந்தீங்கன்னா அங்கேயே சாகணும். அதை முதல்ல ஒழிக்கிறதுக்கு பேர் தான் நவீனத்துவம். அதற்கு கல்லூரி மாணவர்களோ இளைஞர்களோ இந்த சமூகமோ தயாராக இருக்குதா என்றதான் கேள்வியாக இருக்கும். இப்போ இந்த ஆணவ கொலைகள் நடக்குது இல்லையா, இப்போ இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ரொம்ப நாளா இருக்கு. இப்போ இந்த தனிச்சட்டங்கள் மூலமா இந்த ஆணவ கொலைகளை தடுத்தர முடியுமா? பொதுவாக நம்ம எந்த ஒரு அநீதியையும் எந்த ஒரு சமூக சிக்கலையும் நீங்கள் ஒழிக்கணும்னா ஒரு சட்டத்தை போடுங்க, ஒரு சட்டத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நிறைய சட்டங்கள் உருவாகி. அதுபோல தான் இன்றைக்கி ஆணவ படுகொலை என்பது அது வன்கொடுமை என்ற பேர் தான் ஆணவ படுகொலை. அது வன்கொடுமையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சட்டத்தை போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வரவேற்கத்தக்கது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏற்கனவே இருக்கிற சட்டம் என்ன செஞ்சிச்சு? இப்போ 35 ஆண்டுகளுக்கு மேலாக தலித்துகள் மீதான வன்கொடுமைகளை தடுப்பதற்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு சட்டம் இருக்கு. ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 1989. அந்த சட்டத்தை ஏன் அதனோட கன்விக்ஷன் ரேட் இன்னும் 3.5 தாண்டல. இந்தியாவோட எந்த மாநிலம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி. அப்போ சட்டம் நீங்கள் தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லி 50களிலே அரசமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லி தீண்டாமை குற்றம் அது அனைத்து வடிவங்களிலும் ஒழிக்கப்படுகிறது. ஆனால் ஒழிக்கப்பட்டதா? தினந்தோறும் நாளேடுகளில் நம்ம பார்க்குறோம். எல்லா 27 வகையான தீண்டாமை கொடுமைகள், ஒரு நாளைக்கு 27 வகையான தீண்டாமை கொடுமைகள் நடக்கும். இப்போ சட்டம் நீங்கள் போட்டிருக்கீங்க, கான்ஸ்டியூஷனே சட்டத்தை ஒழிச்சிருக்கு, ஆனால் நடைமுறை அதற்கு நேர் எதிராக. அப்போ எங்கே சிக்கல்? எல்லாம் திருப்பி புது புது சட்டங்கள் போடுங்க, புது புது சட்டங்கள் போடுங்க. ஏற்கனவே போட்ட ஆகச்சிறந்த ஒரு சட்டம் ஏன் நடைமுறைப்படுத்தப்படல? அவங்க குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய அந்த சதவீதம் ஏன் இன்னும் ஒற்றைப்படையில் இருக்கு? ஒற்றைப்படையில் 5 கூட தாண்டலை. இதற்கான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிக்காம நீங்கள் ஒரு புது சட்டம் போட்டிங்கன்னா அது மட்டும் எப்படி நடைமுறை? அம்பேத்கர் சொல்கிறார், அதாவது கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்னு ஒரு வார்த்தை அம்பேத்கர் பயன்படுத்துகிறார். அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆரம்பம் அது அரசமைப்பு சட்டத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறார். சட்டம் தன்னளவில் எக்ஸிக்யூட் ஆகாது, அது நீங்கள் யாராவது எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா? அப்போ நீங்கள் தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு அரசமைப்பு சட்டம் சொல்லிடுச்சு. ஆனால் இந்த மக்கள் தீண்டாமையை கடைப்பிடிக்கிறாங்க. அதன் பொருள் அவன் அதை மதிக்கலைன்னா. இந்த சமூகம், ஜாதிய சமூகம் ஒட்டுமொத்த நீங்கள் இந்த நாட்டில் எத்தனை கடவுள் வந்திருக்கலாம், எத்தனை மதங்கள் வந்திருக்கலாம், எத்தனை புனித நூல்கள் வந்திருக்கலாம், அவை எல்லாவற்றிற்கும் மேலானது அரசமைப்பு சட்டம். அப்படிதான் நம்ம எல்லாரும் ஏற்றுக்கணும். சட்ட விதியும் அதுதான். எனக்கு மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கு அவன் கீழானவன், அதனால் நான் அவனை தீண்டாமை அவன் மேலே பாவிப்பேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. மனுஸ்மிருதி இந்துக்களுக்கு பெரிய சட்டமாக இருக்கலாம், அது அனாவசியம். அதற்கு அதான் சொன்ன கடவுள்களுக்கும் மேலானது அரசமைப்பு சட்டம். அப்போ அந்த அரசமைப்பு சட்டம் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது, அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா குற்றம்னு சொல்லுது, தண்டிக்கப்படவே இல்லை. கன்விக்ஷன் ரேட்டு 3.5% இருக்குது. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? நீங்கள் சட்டம் போட்டால் பத்தாது. சட்டம் வெறும் பேப்பர் தான். அதை இந்த சமூகம், அம்பேத்கர் சொல்றார், சட்டத்தை இந்த சமூகம் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் அது வெறும் வெள்ளை பேப்பர். நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு ஒரு பேப்பர். இந்த சட்டம், இந்த சமூகம் அதை அங்கீகரிக்கணும். அது எப்போ அங்கீகரிக்கும்? அதுக்கு ஒரு கான்சியஸ் வேணும்.
நமக்கு கடவுளுக்கெல்லாம் மேலான ஒரு சட்டம் வந்து இது குற்றம்னு சொல்லுது, அதை நம்ம செய்யக்கூடாது. நீங்கள் மற்ற இப்போ திருடக்கூடாது, திருடாமல் அதை மீறி திருட்டு நடக்கிறது வேற. ஆனால் இப்படி 27 வகையா நீங்கள் தீண்டாமை யார் மீது பார்க்குறீங்க? இந்து மதம் என்று சொல்லக்கூடியது, இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய மேலதான் நீ தீண்டாமை பார்க்குற. அப்போ ஒரே மதத்தில் இருக்கிறவன சக மனிதனை ஏன் உன்னால் நேசிக்க முடியும்? ஏன்னா உன் மதம் வந்து வேற ஒன்று சொல்லி வச்சிருக்கு. அதான் அம்பேத்கர் சொல்றாரு. நீங்க எத்தனை சட்டம் வேணாலும் போடலாம், ஆனா இந்துக்களுடைய மனது எப்படி இருக்கு அப்படின்னா, அம்பேத்கர் சொல்றாரு, தீண்டாமையை கடைபிடிப்பதை புண்ணியமாகவும் நற்பண்பாகவும் ஒரு இந்து பார்க்கிறான். தீண்டாமையை கடைபிடிக்காததை பாவமாக கருதுகிறான். இந்த மனநிலை மாறாத வரைக்கும் நீங்க தீண்டாமை ஒழிக்க முடியும். இந்த மனநிலையை நீங்க எப்படி மாத்துவீங்க? 75 வருஷம் ஆச்சு நீங்க தீண்டாமை குற்றம்னு, ஆனா அவன் மதம் சொல்லுது அது புனிதம் புண்ணியம்னு சொல்லுது. அப்ப அவன் மதம் சொல்றதை கேட்பானா, கடவுள் சொல்றதை கேட்பானா, சட்டம் சொல்றதை கேட்பானா? கெடுவாய்ப்பாக இந்துக்கள் சட்டத்தை மதிக்கல. அவங்களுக்கு அம்பேத்கர் வந்து மதம் மாற்றம் அப்படின்றது தான் வந்து இந்த இந்து மத வெளியேற்றம் அப்படின்றத ஒரு கருதுகோளாக வச்சு தான் இந்த சாதி ஒழிப்பு வந்து முன்னெடுக்கிறாரு. அவரு பெரியாரும் அதுதான் சொன்னார். இப்போ அவர் வந்து இதை எங்க இருந்து பெற்றாரு? ஏன்னா அவர் பேசுறதுக்கு முன்னாடியே இங்க தமிழ்நாடு கேரளா பகுதிகளில் கிறிஸ்தவத்துக்கு நிறைய மத மாற்றம் நடந்தது. அது மூலமாக கல்வியில நிறைய புரட்சி நடந்தது. அவங்க வந்து சமூக அளவிலும் கொஞ்சம் ஒரு முன்னேற இடத்துக்கு வந்தாங்க. இப்ப இதோடைய தாக்கம் அவர்கிட்ட இருந்ததா, இல்ல அவருடைய பார்வை எந்த மாதிரி இருந்தது? இவங்க எல்லாருக்கும் முன்னால புத்தர்னு ஒருத்தர் இருக்கார்ல, 2500 ஆண்டுகளுக்கு முன்னால, அவர் வந்து இங்க ஒரு 1000 ஆண்டு காலம் இந்தியா ஒரு பௌத்த நாடாக இருந்தது. அம்பேத்கர் 1000 ஆண்டுகள், நீங்க எவ்வளவு கணிசமான ஒரு பீரியட் பாருங்க. ஒரு 1000 ஆண்டுகள் இந்தியா பௌத்த நாடாக இருந்தது. ஏற்கனவே சனாதனம் இருந்தது. புத்தர் வந்த பிறகு அதில் சனாதனத்தை வந்து உண்டுலன்னு ஆக்கி ஒரு பௌத்த நாடாக இதை மாற்றினார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அறம், இந்தியாவில் இருக்கக்கூடிய பண்பு, இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதி நெறிமுறை எல்லாம் புத்தருடைய குடை. அதுக்கப்புறம் இவங்க சித்தர் திருவள்ளுவர் ஏதாவது சொல்லிக்கலாம், மூலம் புத்தர் தான். அப்போ புத்தருடைய தாக்கம் தான் இன்னைக்கு நீங்கள் இந்த வேத மதம் என்று சொல்லக்கூடிய இந்த மதத்திலிருந்து சனாதன மதம் என்று சொல்லக்கூடிய பாகுபாடுகளின் அடிப்படையில் பாகுபாட்டையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டிருப்பது தான் சனாதனம். சரியா? இப்போ புத்தருடைய தாக்கம் இந்த மண்ணில் இருந்திருக்கு. அந்த புத்தருடைய தாக்கத்தை ஒழிக்கிறதுக்கு தான் இங்கே பகவத்கீதை உருவாச்சு. புத்தருடைய சிந்தனைகளை ஒழிக்கிறதுக்கு தான் இங்கே ராமாயணம் வந்துச்சு, மகாபாரதம் வந்து. இது எல்லாமே பௌத்த சிந்தனைகளை, சமத்துவ சிந்தனைகளை வேறறுத்து இந்த சனாதன வேதகால ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையிலான ஒரு கொள்கையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பார்ப்பனியம் என்று சொல்லக்கூடிய இந்த வேத மதம், இந்து மதம், அது நீங்கள் எந்த பேரில் அழைத்தாலும் சமத்துவமின்மையை அவங்க அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதற்கு நடுவில் தன்னியல்பாக இங்கே வந்த மிஷினரிகள் கல்வி கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஜாதி ஒழிப்பது நோக்கமாக இல்லை. அவங்க தங்கள் மதத்துக்கு இவங்களை மாற்றணும் அப்படின்றது அவங்களோட அஜெண்டாவாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க வந்து கட்டாயத்தின் பேரில் மாற்றினாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க இங்கேருந்த வறுமையை பார்த்தாங்க, இங்கேருந்த ஏழ்மையை பார்த்தாங்க, இங்கேருந்த கல்வி அறிவற்ற தன்மையை பார்த்தாங்க, இங்கேருந்த மூட நம்பிக்கையை பார்த்தாங்க, இங்கே மக்கள் வெவ்வேறு குழுக்களாக பிரிந்திருக்கிறாங்கன்னு பார்த்தாங்க. இப்போ அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு கல்வியை ஊட்டணும், அவங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வை கொடுப்பதற்கு மருத்துவமனைகள் கட்டணும். அதுக்கு ஜாதி ஒழிப்பு நோக்கமாக இல்லை, நேரடி காரணம் அது இல்லை. அம்பேத்கர் வந்து ஏன் நான் கிறிஸ்துவத்துக்கு போல, நான் இஸ்லாத்துக்கு போல, இஸ்லாத் பெரும் பங்காற்றி இருக்கு சாதி ஒழிப்புக்கு, அது வேற. ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்றாரு, இஸ்லாத்துக்கோ கிறிஸ்துவத்துக்கோ ஜாதியை ஒழிப்பது அதனுடைய இலக்காக இல்லை. அது எங்கேயோ பிறந்தது, ஜாதி இல்லாத நாட்டில் பிறந்தது. ஜாதி ஒழிப்பையே தன்னுடைய உயிர் மூச்சு கொள்கையாக கொண்டிருந்தது பௌத்தம். அதனால தான் அவர் பௌத்தத்தை தேர்ந்தெடுத்தார். அப்போ இங்கே அம்பேத்கர், அதற்கு பிறகு அம்பேத்கருடைய 1920களுக்கு பிறகு அம்பேத்கருடைய வீச்சு அதிகரிக்குது.
அம்பேத்கர் மட்டும்தான் புத்தருக்கு பிறகு, ஃபூலேக்கு பிறகு அம்பேத்கர் மட்டும்தான் இந்த ஜாதியை எப்படி ஒழிக்கிறதுன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் தயாரிக்கிறார். ஃபூலே கூட நிறைய பேசினார், ஆனால் ஒரு 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 ஸ்காலர்லி ப்ளூ பிரிண்ட் அது அம்பேத்கர் கிட்ட தான் வரும். அம்பேத்கர் இங்கே இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களுக்கு எது மூல காரணம்? ஜாதி தான் மூல காரணம் என்று சொன்னால், அப்போ 1916 அவர் இந்தியாவில் சாதிகள் அதுக்கான விஷயங்கள் சொல்லிட்டார். 36 26 36 அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். 56 அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டார். ஸோ 16 அவரோட பணி. அப்போ மதமாற்றம் என்பது அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஜாதியை பிறப்பு தான் தீர்மானிக்குது, அதை ஒழிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு கோட்பாடு, ஒரு 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 புண்ணாக்கு தத்துவம் வச்சுருக்காங்கல்ல. எல்லாமே எதுவுமே நிலையற்றதுன்றது தான் அறிவியல். எல்லாம் மாறிக்கொண்டே, அப்போ ஜாதி மட்டும் எப்படி மாறாமல் இருக்கும்? அதுதானே மாறணும். அதை கேள்வி கேட்டார் அம்பேத்கர். அதை கேள்வி கேட்டு தான் அவர் இந்த மக்களுக்கு அதை உணர்த்தி, நீங்கள் இவன் இந்த புண்ணாக்கு தத்துவம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதில் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலித்துகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு ஆற்றல் மிக்க சமூகத்தோடு, ஒரு சமத்துவம் மிக்க சமூகத்தோடு, உங்களை அரவணைக்கக்கூடிய ஒரு சமூகத்தோடு நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கான ஒரே வழி அப்படின்னு அவர் சொன்னார். இது 16 தீர்க்கமான ஆய்வுக்கு பிறகு, 20-30 ஆண்டுகள் தீர்க்கமான ஆய்வுக்கு பிறகு, எடுத்த உடனே சொல்லிடல, அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் அவர் தயாரித்து கொடுத்துருக்கார். சரியா? அதுக்கு அவர் மதம் மாற்றம்லாம் பேர் வைக்கல, ஒரு புத்துயிர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஏன்னா இதை 3000 ஆண்டுகளாக ஒழிக்கப்படாத ஒரு தத்துவமாக இருக்கு. அம்பேத்கர் சொல்றாரு, புத்தர் போயிட்டாரு, தீண்டாமை இருக்கு. ரிஷிகள் போயிட்டாங்க, தீண்டாமை இருக்கு. ராமானுஜர் அம்பேத்கர் சொல்றாரு, ராமானுஜர் ஆகச்சிறந்த போராளின்னாங்க. அவர் போயிட்டாரு, அதுக்கப்புறமும் தீண்டாமை உயிரோடு இருக்கு. அப்ப அது லேசுப்பட்டது இல்லை. அப்ப நீங்க இந்து மதத்தில் இருந்து கொண்டு அதை நீங்கள் ஒழிக்க முடியாது. அப்ப நீங்க அதுல கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலித்துகள் வேற ஒரு சமூகத்தோடு, வேற ஒரு சமூகம், இந்து அல்லாத வேற ஒரு சமூகத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அதுக்கு மேல அதுதான் உங்களை மனிதனா நடத்தும். வேற சமூகம் இங்க என்ன இருக்கு? நான் ஒரு தலித்து, நான் ஒரு செட்டியார் சமூகத்தோட என்னை இணைச்சிக்க முடியுமா? அவன் சேர்த்துக்க மாட்டான். ஒரு வன்னியர் சமூகத்தோட என்னை இணைத்துக் கொள்ள முடியுமா? வன்னியர் ஜாதி சங்கத்தில் சேர்த்துக்குவானா? ஒரு நாடார் சங்கத்தில் சேர்த்துக்குவானா? ஒரு கள்ளர் சங்கத்தில் சேர்த்துக்குவானா? தமிழர்னு வேணா மேடையில் பேசிக்குவான். அவரும் தமிழர், நானும் தமிழர், ஆனால் நான் வேற ஜாதி, அவன் வேற ஜாதி. அப்போ நீங்கள் வேற சமூகம் என்றது எது? ஒரு ஜாதியற்ற ஒரு சமூகம் நீங்கள் கிடையாது. நீங்கள் பெரியார் அமைப்பை சொல்லலாம், அம்பேத்கர் அமைப்பை சொல்லலாம், அதுக்கு பெரிய அங்கீகாரம் இல்லை. அப்போ அம்பேத்கர் ஒரு ஆற்றல் மிக்க, ஒரு சமத்துவம் மிக்க, ஒரு உங்களை அரவணைக்கக்கூடிய மனிதனாக உங்களை மதித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகம் எதுனா இஸ்லாமிய சமூகம், கிறிஸ்துவ சமூகம், சீக்கிய சமூகம், பௌத்த சமூகம். அப்போ அதை நீங்கள் தழுவிக்கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஜாதி முடியும். உங்கள் மீதான வன்கொடுமைகளுக்கு அதுதான் நிரந்தர தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நீங்கள் பேர் மதம் மாற்றம்னு வச்சுக்கோங்க. என்னுடைய சிந்தனை, ஜாதியை நீங்கள் எதை கொண்டும் உங்களை அறுத்து போட்டால் கூட ஜாதி ஒழியாது. இப்படி ஒரு கேவலமான ஒரு ஃபிலாசபியை வச்சுக்கினீங்க, அது எப்படி நீங்கள் ஒழிக்கிறது? அப்போ நான் என்னை ஒரு கிறிஸ்தவனாகவோ, ஒரு இஸ்லாமியனாகவோ நான் என்னை அடையாளப்படுத்தி கொண்டால், ஒரு சீக்கியனாகவோ என்னை அடையாளப்படுத்தி கொண்டால், ஒரு பௌத்தனாகவோ என்னை அடையாளப்படுத்தி கொண்டால், என்னை யாராவது ஜாதியை கேட்க மாட்டானே. என் பேர் மைக்கேல் அப்படின்னா அவன் என்ன பண்ண போகிறான்? உங்கள் ஜாதி என்னன்னு கேட்க போகிறதில்ல. ஆனால் தமிழ் செல்வன் நீங்கள் சொன்னால் கூட ஓகே சார், நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க, ஒரு 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 ஷேக் அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சிடுச்சு அவங்க என்கொயரி, நடைமுறை. அவனை போய் நீங்கள் சேரியிலேருந்து வரீங்களா, ஊர்லேருந்து வரீங்க, கேள்வியே இல்லை. அவரை நம்ம மதிக்கணும், வாங்க பாய் அப்படின்ற மரியாதை இயல்பாக ஊற்றெடுத்து வருது. ஒரு இந்துக்கே வருது, ஒரு ஜாதி இந்துக்கே வருது. ஆனால் தன்னோட சகோதரன், தன் பக்கத்து வீட்டுக்காரன்னா அவன் பரப்பையன் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அப்போ இந்த சிக்கல்களை நடைமுறை ரீதியாக எப்படி அழித்தொழிப்பது என்பதற்காக அம்பேத்கரும் பெரியாரும் கண்டுபிடித்த ஆக சிறந்த மருந்து தான்
மதம் மாற்றம். அதுக்கு பேர் மதம் மாற்றம். மதம் மாற்றம்னா உடனே சட்டம் வந்துடும். மதம் மாற்றம்னா நீ இந்த மதத்துக்கு துரோகம் பண்ணுறியா, நீ என்ன தப்பிக்கிறியா அப்படின்லாம் கேட்பாங்க. அது இல்லை. உங்கள் உடம்பில் ஒரு புதிய சிந்தனை வரும். ஒரு இந்து அவன் மேல் ஜாதியாக இருக்க முடியும், இல்லை கீழ் ஜாதியாக இருக்க முடியும். ஜாதியற்றவனா ஒரு இந்து இருக்கவே முடியாது. இப்போ ஜாதியற்றவனாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்து மதத்தை, இந்து அடையாளங்களை எதிர்த்து ஒரு பகுத்தறிவாளனாக நீங்கள் அடையாளம். அதுதான் தமிழ்நாட்டினுடைய மரபு, பெரியாருடைய மரபு. அவனுக்கு கருப்பு பிடிக்காதான் நான் கருப்பை போடுவேன். அவனுக்கு நெற்றிக்குறி வைக்கணுமா நெற்றிக்குறி வைக்க மாட்டேன். அவனுக்கு ஜாதி பேரை பின்னால் போடாமா நான் அதை துண்டித்து விடுவேன். அப்போ நான் பெண்கள் அவன் கீழாக நடத்தினா நான் சமமாக நடத்துவேன். அவன் பார்ப்பனர்கள் தான் அவங்களுக்கு குரு அப்படின்னா நான் அதை நிராகரிப்பேன். திருமணத்துக்கோ உங்களுடைய வீட்டு இல்லை நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் நீங்கள் பார்ப்பனரை தான் கூப்பிடணும் அப்படின்னா நான் அதை நிராகரிப்பேன். இதெல்லாம் ஜாதி ஒழிப்பு முறைகள், இதெல்லாம் தான் பகுத்தறிவு சார்ந்த நடைமுறைகள். ஆனால் மக்கள் இன்னும் பகுத்தறிவாளர்களாக மாறாத பட்சத்தில் அவங்க எளிதாக தங்களை வேறொரு சமூகத்தோடு இணைத்து கொள்வதால் அவர்கள் தீண்டாமையிலிருந்து விலக்கு பெறுகிறார்கள், இழிவிலிருந்து விலக்கு பெறுகிறார்கள், பிறவி இழிவிலிருந்து விலக்கு பெறுகிறார்கள். ஒரு இப்போ கொடிக்கால் ஷேக் அப்துல்லா அவர் ஏற்கனவே தலித்தாக இருந்தவர். இப்போ யாருக்குமே தெரியாது. தமிழ்நாட்டில் மிக முக்கியமான போராளி, அரசியல் ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, பண்பாட்டு ரீதியாகவும். கொடிக்கால் ஷேக் அப்துல்லா ஒரு இஸ்லாமியர். அவருக்கு அவரே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில், நான் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு இந்துவா ஒரு இடத்துல போய் இறங்குறேன், ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்குறேன்னா என்ன வண்டி வேணுமா, ஜட்கா வேணுமான்னு கேட்பாங்க. நான் ஒரு தொப்பியை போட்டு இறங்கும் போது அதே ஊரில் வாங்க பாய், நம்ம வண்டிக்கு வாங்க பாய் அப்படின்ற மரியாதை தன்னளவில் எப்படி வருது அப்படின்னா, அது நம்முள் ஒரு புத்துயிர் வரும் பொழுது நாம் வேற ஒரு சமூகத்தை ஒரு வலிமையான என ஏற்றுக்கணும்ல. 81 மீனாட்சிபுரம் 1000 குடும்பங்கள் மதம் மாறி இன்னைக்கு ஒரு கண்ணியமான ஒரு மதிப்பு மிக்க ஒரு சுயமரியாதை மிக்க ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க. அவங்க மேலே யாராவது தீண்டாமை நீங்கள் திணிக்க முடியுமா? யாராவது அவங்களை கீழாக நடத்த முடியுமா? யாராவது மசூதிக்கு வராதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ அது நடைமுறை தீர்வாக இருக்குது. நடைமுறை தீர்வை விட்டுட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்டை மாற்றுங்க, நீங்கள் ஜாதி மறுப்பு திருமணம் செய்யுங்க, நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க. அதுதான் மத மாற்றம் என்பது ஒரு ஜாதி ஒழிப்புக்கான ஒரு மிக சிறந்த மருந்து. மதம் மாற்றம் மட்டும் ஒரு தீர்வாக நம்ம எடுத்துக்க முடியுமா? ஏன்னா இப்போ ஒரு நாட்டார் மரபுன்னு இங்கே தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு மரபு பேசப்பட்டுட்டே இருக்கு. இப்போ இந்த மரபும் என்ன சொல்லுதுன்னா, இந்து மதம் கிடையாது, அது ஒரு கற்பனைவாதம் தான் அப்படின்றது தான் அதுவும் வலியுறுத்துது. இன்னும் சொல்ல போனால் கர்நாடகாவில் லிங்காயத்துகள் வெளியேறினாங்க. அப்போ அப்படியான ஒரு வெளியேற்றம் நிகழ்ந்தால் இது சாத்தியப்படும். லிங்காயத்து எந்த ஜாதியில் இருக்காங்க? வெளியேறி தனியாக எங்கேயாவது போயிட்டாங்களா? அவங்க பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் தானே இருக்கிறாங்க, அவங்க ஒரு ஜாதி தானே. அப்புறம் அவங்க எங்கே வெளியே போகிறாங்க? போலையே. அதான் நான் முன்னாலே சொன்னேன், தமிழ் செல்வனாக இருந்தாலும் அவர் பகுத்தறிவாளராக இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு ஜாதியினுடைய குறியீட்டாக தான் பார்க்கப்படுவார். உங்கள் ஜாதி என்னன்னு தான் கேட்பாங்க இல்லையா? நான் என்ன கேட்குறேன், மத மாற்றம் என்பது ஊடகங்களால் எதிர்க்கப்படுது. இங்கே கட்டாய மத மாற்றத்தை எந்த சட்டமும் ஏற்றுக்கல. கட்டாய மத மாற்றம் யாரும் பண்ணவும் இல்லை. அப்படி இந்த பிஜேபி 12 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க தொடர்ந்து பாகுபாட்டுக்கு காரணமான சிக்கல்களை தீர்த்து வைங்கன்னா நீ வேற மதம் மாறுற, உங்கள் மதத்தில் கோளாறு இருக்கிறதுனால தான் நான் மாறுறேன், அதை புரிஞ்சிக்காம உடனே அதை மாறுறதுக்கு என்னென்னலாம் தடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த அரசியல் செயல்பாட்டாளர்கள் சமூக ஆர்வலர்களுக்குமே இது ஒரு தீர்வாக ஏற்றுக்க முடியல. நான் என்ன கேட்குறேன், இந்து என்பது என்ன உங்கள் அடையாளமா? இந்து அம்பேத்கர் சொல்கிறார், ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் தான் இந்துன்ற வார்த்தையே உருப்பெறுது. அதுக்கு முன்னால் 6000 ஜாதிகள் இந்தியாவில் இருக்குன்னா எல்லாருமே ஜாதியாகத்தான் அடையாளப்படுது. நீ என்ன ஜாதியோ அதற்கேற்ப தான் உனக்கு சமூக அந்தஸ்து. இந்துன்றது எப்போ வந்தது? ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால். வேத காலத்தில் இந்துன்ற வார்த்தையே கிடையாது. அந்நியர்கள் வைத்த பெயர் இந்துன்றது. அது எதுக்கு நீங்கள் அதை எப்படி உங்களோட அடையாளமாக மாறும்? சரி, நீங்கள் தமிழ் அடையாளத்தை ஏந்திக்கிட்டாலும் அங்கே ஜாதி இருக்கு. இப்போ தமிழ் தேசியவாதிகள்லாம் எல்லாரும் தமிழ் பேர் வச்சுக்கிறாங்கல்ல. சரி, நான் என்ன கேட்குறேன்,
நீங்கள் கர்நாடகாக்காரனுக்கு தண்ணி கொடுக்க வேணாம், அவன் நமக்கு தண்ணி கொடுக்க வேணாம், உங்களுக்கு மொழியில் சிக்கல் இருக்குது, நீங்கள் மொழி அடிப்படையில் தான் இருக்கீங்க. நான் என் கேள்வி என்னென்னா, வேங்கை வயலில் எந்த அந்நிய வேற்று மொழி பேசுகிறோன்னா மலத்தை கலந்தா, இதே தமிழ் மொழி பேசுகிறவன் தான் தண்ணியில் தமிழர்கள் குடிக்கிற தண்ணியில் மலம் கலக்கிறாங்க. சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஊர் என்றும் சேரி என்றும் மொழி அடிப்படையில் பிரிஞ்சிருக்கு இல்லையே, ஜாதி அடிப்படையில் தானே. அப்போ தமிழ், நானும் தமிழ்னு சொல்லிக்க பெருமைப்படுறேன், அது எப்படி ஜாதியை ஒழிக்கும்னு பார்க்கணும்ல. பெரியார் ஏன் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னாரு? அதுக்கு அறிவியல் கூறு இல்லைன்னு ஏன் சொன்னார்? அதில் இருக்கிறதெல்லாம் தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், இந்த இழவுகள் தான் இருக்குது. சரி, அது ஒரு ரிஃபைன்டு இந்துயிசம் தான், அதனோட மொழி அப்படி தான் இருக்கு. அதனால தான் ஒரு மொழியில் கை வச்சாரு. அந்த மொழியை நீங்கள் அறிவியல் மொழியாக ஆக்குங்க. அதை அறிவியல் மொழி, ஆன்மீக மொழி அறிவியல் மொழியாக்குன்னா என்ன பொருள்? நீங்கள் அதனுடைய தன்மைகளை மாற்றுங்க. அதுலேயே விபச்சாரகன்னு ஒரு வார்த்தை இல்லை தமிழில். பெண்களை இழிவுபடுத்துறதுக்கும் தலித்தை இழிவுபடுத்துறதுக்கும் மட்டும் வார்த்தை இருக்குல்ல. அதை நீங்கள் நவீன மொழியாக ஆக்குங்கன்னாரு. அப்போ சரி, நீங்கள் அதான் சொன்னேன், தமிழ் செல்வன் நீங்கள் பேர் வச்சுக்கிட்டாலும் நீங்கள் ஏதோ ஒரு ஜாதியினோட குறியீடு அங்கமாக தானே இருக்கிறீங்க. அதை உங்கள் தமிழ், அப்போ சிக்கல் அது இல்லை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவினுடைய முதன்மை முரண்பாடு, பிரின்சிபல் கான்ட்ரடிக்ஷன், முதன்மை முரண்பாடு, அடிப்படை முரண்பாடு ஜாதி, மொழி அல்ல. ஏன்னா மொழி எந்த மொழி வேணாலும் நான் பேசலாங்க, கற்றுக்கலாம். நான் தமிழனா பிறகலைனா கூட நான் தமிழை கற்றுக்கலாம். நான் தெலுங்குனா இல்லைனாலும் நான் தெலுங்கு கற்றுக்கலாம். ஒரு மொழியை கற்றுக்கிறதுல எந்த சிக்கலும் இல்லை. மொழி ஆதிக்கம் தான் கூடாதுன்னு சொல்கிறோம். மொழியை ஒவ்வொரு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் 4 மொழி 5 மொழி பை இன்ட்ரெஸ்ட் அவங்க கற்றுக்கிறாங்க. அதை யாருமே குறை சொல்லல. ஆனால் ஒரு மொழி, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, அவன் பேசுகிற மொழி இன்னொரு மொழியை ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, ஃபைன். ஆனால் அது முரண்மை சிக்கல் இல்லைங்க. அது முதன்மை முரண் அப்படின்னா ஊரும் சேரியும் மொழி அடிப்படையில் பிரியலையே, ஜாதி அடிப்படையில் தானே பிரிஞ்சிருக்கு. அப்போ அதை சீர் செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் உங்கள் மொழியை அறிவியல் மொழி ஆக்குங்க, சமத்துவ மொழி ஆக்குங்கன்னு தான் சொல்கிறோம். அதுதான் பெரியாரும் சொன்னார். இப்போ இவங்க மொழி முரண்பாட்டை, எனக்கு தண்ணி வரல, எனக்கு அவங்களுக்கு சில நிலத்தை அவங்க அபகரிச்சிட்டாங்க, இதையே பேசிட்டு இருக்கானே ஒழிய எந்த தேசிய இனமாக வேணா இருக்கட்டும், அவனுடைய தேசிய இனத்து மக்களை கேவலமாக நடத்துகிறான்ல, அது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலையே. அதுதான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். அப்போ அது நீங்கள் அதை இவங்க ஏற்க மறுக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, நான் கேட்குறேன், தமிழ் தேசியம் இப்போ பேசுகிறவங்கள கூட விட்டுருங்க, தமிழ் புலவர்கள் இருக்காங்க, அவங்க என்ன ஜாதின்னு ஈஸியாக தெரிஞ்சுடுவேன். கண்ணதாசன் என்ன ஜாதின்னு தெரியாதா? அது எப்படிங்க தெரியுது? நீ தமிழ்னாவும் இருக்க முடியும், ஜாதிகாரனாவும் எப்படிங்க இருக்க முடியும்? முத்துராமலிங்க தேவர் எந்த ஜாதின்னு தெரியாதா? எந்த பெரிய புலவ மாப்பசி எடுத்துக்கோங்க, இல்லை வேற கம்பனை எடுத்துக்கோங்க, கம்பன் ஜாதி என்னன்னு தெரியாதா? அவன் எப்படி ஜாதியை ஒழிக்காம மொழியை மட்டும் பெரிய ஆக சிறந்த கம்பன் எப்படி நீங்க பேச முடியும்? இந்த வைரமுத்து சொல்றாரு, அவர் எந்த முக்கியமான விஷயங்களை ரொம்ப ஆணித்தரமா தமிழ் எழுதுறாரு, தூய தமிழ் எழுதுறாரு, மொழி கலப்பில்லாத பாடல்களை எழுதுறாரு, அவ்வளோ வெங்காயமும் அவர் செஞ்சுட்டு பாரதி ராஜாவுக்கு போய், பாரதி ராஜா ஒரு எல்லாராலும் போற்றப்பட்ட ஒரு கலைஞர், எந்த அவர் சமூகத்தை சார்ந்தவங்க கூட அப்படி போய் தேவர்கள் பூச்சொறிவார்கள்னு அவர் சமாஜில் போய் நின்று பேசல. அவருக்கு சாதியை சார்ந்தவனா கூட இருக்கட்டும். ஏன் வைரமுத்து ஒரு பெரிய ஆக சிறந்த ஞானபீடம் பெற்றவராக தன்னை அவரே அறிவிச்சுக்கிறார், அவரே புகழ் மாலைகளை சூடுகிறாரு. ஏன் போய் அந்த பாரதி ராஜா, ஏன் கலைஞன் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவன், மதத்துக்கு அப்பாற்பட்டவன், அவனுக்கு பார்டர்ஸே இல்லைல்ல, எல்லைகளே அற்றவன் தானே கலைஞன். அவனை போய் தேவர் மட்டும், அதுவும் தேனியில் இருக்கிற தேவர் மட்டும் பூசறிவானா? இது ஏன் யாருமே கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க? அப்ப ஜாதி எங்க உயிர் வாழுது? உன் தமிழ்ல தான் உயிர் வாழுது. இப்ப வைரமுத்து ஆகச்சிறந்த தமிழ் அறிஞரா, தமிழ் புலவரா இருப்பாரா, இல்ல ஆகச்சிறந்த ஜாதியவாதியா இருப்பாரா? ரெண்டுமா அவர் இருக்க முடியாது. அந்த முரண் ஒரு அகமுரண். இது அது எப்படி இந்த சமூகம் சகிச்சுக்குதுன்ற? அப்ப உங்க தமிழ் அதை ஒழிக்க வரல, உங்க தமிழ் அதை உள்வாங்கிடுச்சு.
எப்படி கிறிஸ்துவமோ இஸ்லாமோ அல்லது சீக்கியமோ இங்க ஜாதியை உள்வாங்கி கொண்டதோ அது மாதிரி தமிழ் ஜாதியை உள்வாங்கி கொண்டது. அதனால தான் அதை காட்டுமிராண்டி மொழின்னு. காட்டுமிராண்டி மொழி நீங்க ஏன் கோவப்படுறீங்க? அது அறிவியல் மொழியாக நீங்க தமிழர்கள் முயற்சி பண்ணணும். அதை ஒரு விமர்சனமாக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் நீங்க எந்த முயற்சியும் பண்ணலையே. இன்னைக்கு வரைக்கும் நீங்க மொழியை பாலின சமத்துவமா தமிழ் மொழி ஆக்கல. இன்னைக்கும் நீங்க அது ஒரு அறிவியல் மொழி ஆக்கல. இன்னைக்கும் அந்த எழுத்து சீர்திருத்தங்கள்ல பல பேர் நான் கேட்கிறேன், 8 கோடி தமிழர் 8.5 கோடி தமிழர் இருக்கான்னு பெருமையா சொல்றீங்களே, அதுல ஒரு 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 8 கோடி தமிழர்களா தமிழ் பேர் வச்சிருப்பானா? 1/2 கோடி வேணா வச்சிருக்கலாம், அல்லது அதிகபட்சம் 1 கோடி வச்சிருக்கலாம். உங்க அடையாளம் தமிழ்னா நீங்க சுரேஷ், விகாஷ், முகாஷ்னு பேர் வச்சிருக்கீங்க. அடிப்படையே முரண்பாடு. அப்ப நீங்க தமிழ் பேர் வச்சுக்கிறதுனால ஜாதி ஒழிஞ்சிருமானா? அதுவும் கிடையாது. அதான் சொல்றேன், நீங்க தமிழ் பேர் இருக்கக்கூடிய அத்தனை புலவர்கள் பேர் சொல்லுங்க, அவங்க ஜாதி எல்லாருக்குமே தெரியாது, ஊர் இருந்த ரகசியம். அதுக்கு நீங்க இப்ப புதுசா ஒரு ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க, தமிழ் குடிகள். அது அதை விட கேடு கெட்டது. இந்த மனு தர்மம்னு சொல்லக்கூடியதை விட ரொம்ப, ஏன்னா அது மனு தர்மம் வெளிப்படையா ஜாதியை சொல்லிடுது. இவங்க தமிழ் குடிகள் அப்படின்னு அதுக்கு ஒரு பேப்டிசம் கொடுக்கும்போது அது இன்னும் பார்ப்பனியத்தை விட ஒரு மோசமான அந்த ஜாதியை நிலைநிறுத்தக்கூடிய, அதை நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஆபத்து. ரொம்ப நன்றி. ஒரு நீண்ட ஒரு உரையாடல். உண்மையிலேயே நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு உரையாடல், உங்களோட உரையாடல். நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தினீங்க. இது பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது ஒரு சின்ன ஒரு உரையாடலை சமூகத்தில் ஏற்படுத்தினாலும் இந்த நிமிடங்கள் ஒரு முக்கியமான நிமிடங்களாக இருக்கும். கண்டிப்பாக இது சமூகத்தில் ஒரு உரையாடலை ஏற்படுத்தும் நம்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி.